ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் Nokki. நம்ம போன வீடியோவில் ஹவு டு ஹாப்பி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது 3 ways ஆஃப் ரிலேஷன்ஷிப். அப்படின்னா ஒரு 3 ways ரிலேஷன்ஷிப் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப், அதாவது பழக்கவழக்கம் ட்ராப் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து டோன்ட் டிபெண்டிங் அதர்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் செகண்ட் வந்து அந்த ரியல் லவ். தேர்டு என்னென்னு பார்த்தோன்னா சோஸ் யுவர் லவ். மூணை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்க்குறோம் டோன்ட் டிபெண்டிங் அதர்ஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா, அதாவது ஒருத்தவங்க சார்ந்து இருக்காதீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன நான் சொல்ல வரேன் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க இப்போ வந்து நீங்கள் ஒருத்தவங்க சார்ந்து இருக்கீங்கன்னா அப்படிங்கிறது நான் என்னென்னு சொல்ல வரேன் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அது வந்து உங்களுக்கு நீங்கள் தான் அதை பண்ணணும், நம்ம தான் நம்ம வேலையை செய்யணும்னு ஒரு ரூல் இருக்குது. அப்படி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதை வந்து மச்சான் நீ செய் மச்சான், எனக்காண்டி இந்த வேலையை நீப்பா என் முடிச்சு கொடு மச்சான் அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன மச்சான் இதெல்லாம் நான் உனக்காண்டி பண்ண மாட்டேன் மச்சான், என்ன மச்சான் இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி உனக்கு பண்ணி கொடுப்போம். அது வந்து அந்த இடத்துல வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் இழந்துடுறீங்க. நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் தான் பார்க்கணும், ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் இழந்துடுறீங்க. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது, ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்காது. அதே இது அந்த இன்னொரு பாயிண்ட் ஆஃப் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ மச்சான் அந்த வேலையை நீ செஞ்சுரு, எனக்கு இது மாதிரி செய்ய மச்சான் அப்படின்னு சொல்லியிருப்ப அவன் ஒரு சூழ்நிலை இருந்திருப்பான், செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தப்ப அப்போ உங்களுக்கு அடுத்த இதில் தோணும், என்ன தோணுன்னா நம்மளுக்காண்டி இதை கூட செய்யலையே, என்ன ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு தோணும், நிறையா தோணும். அப்போ வந்து அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டா நம்மளுக்கு இவ்வளோ இது, அதாவது அவன் வந்து சம்திங் இப்போ கூகுள் பே, இப்போ ஒரு மணி கேட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்டை, அவனுக்கு வந்து கூகுள் பே அந்த மாதிரி எடுக்கலை சம்திங், அப்போது அந்த மணி அவனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சேட்னஸ், உங்களுக்கு ஒரு கவலையாக இருக்கும், நம்மகிட்ட மணி அவன்கிட்ட கேட்டோம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சேட்னஸ் இருக்கும். அப்படிங்கிறப்ப அதை வச்சு நான் சொல்லலை, ஒரு வேலைங்கிறத நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அது வந்து டிபெண்டிங் அதர்ஸ் அப்படி ஒரு உதவி செய்யும் போது செய்வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம், அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்கிறத நம்மளுக்கு டோட்டலாகவே இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அந்த வேலையை நம்ம தான் செய்யணும். வேறு யார்ட்டையும், அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்காக தான் முக்கியமாக சொல்கிறேன். செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான் இதில் வந்து முக்கியம். ஏன்னா நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். அவன்கிட்ட கொடுத்துட்டா சரி நம்மளுக்கு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டா நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு ஃப்ரீ, அது வேணாமே, நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு, அதுதான் இதோட மெயின். டோன்ட் டிபெண்டிங் அதர்ஸ்னு அதை தான் சொல்கிறேன். ரெண்டாவது என்னென்னு பார்த்தோன்னா இந்த ரியல் லவ். இந்த ரியல் லவ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, உண்மையாக லவ் பண்ணுறதுங்கிறது கிடையாது, நிஜமானவங்களை மட்டும் லவ் பண்ணுங்கள். அதாவது எனக்கு நிஜமானவங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் கருத்து சொல்லலை, அப்படி எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா, எனக்கு வரப்போகிற மனைவி, அப்புறம் என்னை சுற்றி உள்ள ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸு, அதான் நிஜமான லவ். ஃப்ரெண்ட்ஸு, அப்பா அம்மா, வரப்போகிற மனைவி, அந்த மாதிரி உங்களுக்கு நிஜமான லவ், அதுதான் உண்மையானது. அப்புறம் இந்த ஆக்டர் லைக் விஜய், அஜித் அந்த மாதிரிலாம் எல்லோரும் சொல்கிறோம், ஓகே ஹாப்பினஸ்க்காண்டி சொல்கிறோம் ஆக்டர்ஸ் நான் ஃபேனு அப்படின்னு. ஆனால் வந்து அவங்களுக்காண்டி நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஷோ போகிறோம், பால்குடம் அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணுறாங்க, நானும் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கேன். அப்புறம் ஒரு செகண்ட் பில்ல யோசிக்கும் போது அவங்களுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் போட்டு என்னென்னமோ பண்ணுறோமே, அதெல்லாம் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிற யோசிக்கும் போது நோ யூஸ். அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட யூஸு, தெரிஞ்சனாலும் தெரியல, பட் அதுலேயும் நோ யூஸ், தெரிஞ்சாலும் நோ யூஸ் அப்படிங்கிறது தெரிய வந்தப்போ இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சேஞ்ச் மை ஆட்டிடியூட் நானே புரிஞ்சுக்கிட்டேன். அதான் கூட சொல்கிறேன், நிஜமானது மட்டும் லவ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஆக்டர்ஸுக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சொல்கிறது அதான், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா சோஸ் யுவர் லவ்னா அன்பை மட்டும் காட்டுங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தவங்க சண்டை போட்டு நீ நான் கூப்பிட்ட இடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க, அதை வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டோன்னா, நான் இப்படி என்னால் வர முடியல அப்படிங்கிற சூழ்நிலை சொல்லுங்கள், இல்லைனா அவங்க 1 மாதம் பேசாமல் இருப்பாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா, அப்புறம் ஒரு 1 மாதங்கிறது 6 மாதம் ஆகும், அப்புறம் 6 மாதங்கிறது ஒரு 1 இயர் ஆகும். தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். அதனால் என்னால் இந்த சூழ்நிலை போச்சு, என்னால் வர முடியல அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. அதுதான் சோஸ் யுவர் லவ். அவங்க கோவத்தை காமிச்சாலும் நம்ம அன்பையும் காமிப்போம். அதுதான் நம்மகிட்ட ஒரு நல்ல ஒரு இதாகவே எல்லாரும் சொல்லுவாங்க, நல்ல ஆட்டிடியூட் இருப்பான், அவன் வந்து அன்பை மட்டும்தான் வெளிப்படுத்துகிறான், கோவமே பட்டால் கோவம் வந்தாலும் அதை வந்து அன்பாக வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சிறந்த விஷயமா இருக்கும். அது 3 நான் உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். 3 நல்லா கவனிச்சுக்கோங்க. டோன்ட் டிபெண்டிங் அதர்ஸ்,
இந்த ரியல் லவ் நிஜமானவங்க கிடையாது, நிஜமாக இருக்கிறவங்க லவ் பண்ணுங்கள். அப்புறம் த ஷோஸ் யூ லவ், அன்பை மட்டும் காட்டுங்க. தனுஷ் சார் கூட ஒரு ஸ்டேஜில் சொல்லுவார், இந்த மாதிரி அவங்க கோவத்தையே காட்டினா நம்ம அன்பே காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் இதை சொன்னேன். 3 வே ஆஃப் ரிலேஷன்ஷிப், இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், சப்போர்ட் மீ மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.